அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரையிலும் நாம் தியானிக்க போகிறோம். சீஷர்கள் எண்ணத்திலிருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தவறை ஒரு கேள்வியானது இங்கே வெளிப்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது. எவன் பெரியவனாயிருப்பான்? அவர்களுக்குள்ளாக ஒரு போட்டி, ஒரு வாக்குவாதம் நடக்கிறது. எவன் பெரியவனாயிருப்பான்? இன்றைக்கும் எல்லா மனிதர்களிடத்தில் காணப்படக்கூடிய மிக பொதுவாக காணப்படக்கூடிய தவறாக இது இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த முந்தின அதிகாரத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் கூட்டிக் கொண்டு அவர் அந்த எர்மோன் மலைக்கு போய் அங்கே மறுரூபமாகிறார். மற்ற 9 சீஷர்களும் கீழே தான் இருக்கிறாங்க. இப்போது யாக்கோபுக்கும் யோவானுக்கும் ஒரு எண்ணம் வந்துருச்சு. பிரதானமான ஒரு சீஷர்களாக ஆண்டவர் நம்மை தெரிந்திருக்கிறார். இதில் பேதுருவை மாத்திரம் தள்ளிவிட்டோம் என்று சொன்னால் அடிக்கடி இப்பொழுது அவர் நான் மரிப்பேன், உயிர் தெழுவேன் என்றெல்லாம் சொல்லுகிறாரே. பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை குறித்து பேசுகிறாரே. அவர் பரலோகத்தில் உட்கார்ந்திருக்கும் பொழுது அவர் வலது பக்கத்தில் ஒரு ஆளும் இடது பக்கத்தில் ஒரு ஆளும் இருந்துவிட வேண்டும் என்று சொல்லி இங்கேயே எவன் பெரியவனாயிருப்பான் என்கிற ஒரு போட்டி நிலவுகிறதை பார்க்கிறோம். மத்தேயுவே திரும்பவும் 20ஆம் அதிகாரம் 20-21 எழுதுகிறார். அப்பொழுது செபதேயுவின் குமாரனுடைய தாய் தன் குமாரனோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றால் அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள் உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரனாகி 2 பேரில் ஒருவன் உமது வலது பக்கத்திலும் ஒருவன் உமது இடது பக்கத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றால் தாயையே இங்கே கூட்டிக் கொண்டு வந்து பேசுகிறதை பார்க்கிறோம். மார்க்கு இதனை எழுதும் பொழுது 10ஆம் அதிகாரம் 35-37 வரையிலும் அப்பொழுது செபதேவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் உமது மகிமையிலே, அதாவது அந்த பரலோக ராஜ்யத்தில் நீர் வீற்றிருக்கும் பொழுது எங்களில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். நாங்கள் 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், ஆனால் ஒருவனை நீர் வலது பக்கத்திலையும் ஒருவனை இடது பக்கத்திலையும் நீர் வைக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். அதற்கு பதில் ஆண்டவர் சொல்லிட்டார், என் பிதா தான் இதை கொடுக்க முடியும் என்று சொல்லிட்டார். தங்களுக்கு பெரிய காரியங்களை விரும்புகிற அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு முக்கியமான பாடம் ஒன்றை அவர் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். கற்றுக்கொள்ள ஒரு உயிருள்ள ஒரு பொருள், அதாவது ஒரு குழந்தையை ஆண்டவர் வைத்து அங்கே பாடம் கற்பிக்கிறதை பார்க்கிறோம். எளிய எல்லாவற்றையும் நம்புகிற தாழ்மையான ஒரு குழந்தையை, ஒரு சிறிய குழந்தையை எடுத்து ஆண்டவர் அங்கே ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லி அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். சிறு குழந்தைகள் பெரிதானவைகளை அவைகள் தேடுகிறதில்லை. ஆகவே ஜனங்கள் மனம் திரும்பி தங்களை தாழ்த்தாவிட்டால் தங்கள் சுய பெருமையினால் ஆளப்படுகிறவர்களாகவும் தங்களுடைய சுய மேன்மையை தேடுகிறவர்களாகவும் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் ஒருபொழுதும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக நுழைய முடியாது என்கிற காரியத்தை நீங்கள் மனம் திரும்பி இந்த சிறிய குழந்தையைப் போல ஆகாவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே வர முடியாது என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு 5:3 இயேசு பிரசங்கிக்கும் போது தன்னுடைய மலை பிரசங்கத்தில் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று தான் பிரசங்கித்தார். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 25-28 வரையிலும் அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, அந்த அவர்களுடைய தாய் கேட்டுட்டு போன பிறகு இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இப்போ நம்ம ரோமர்களுக்கு கீழாக யூதர்கள் இத்தனையாய் இருமாப்பாய் ஆளப்படுகிறார்கள், பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாயிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்குள்ளே பணிவிடைக்காரனாக இருக்க கடவன். உங்களில் எவனாயிலும் முதன்மையாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று சொல்லி இங்கே இயேசு மீண்டும் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதனால தான் அதற்கு அவர்களுக்கு அடிச்சுவடுகளை வைத்து செல்லும்படியாகத்தான் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில்
ஒரு சீலையை இடுப்பில் கட்டி கொண்டு தன்னுடைய சீஷர்களுடைய கால்களை அவர் கழுவினதை நாம் பார்க்கிறோம். ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூரணப்படவும் வந்தேன். எல்லா இடங்களுக்கும் ஆண்டவராய் இயேசு கடந்து சென்று அவர் ஊழியம் செய்ததை பார்க்கிறோம். தனி மனித ஆத்துமாக்களை அத்தனையாக அவர் தேடி சென்று அங்கே அற்புத அடையாளங்களை செய்து அவர்களை அவர் நடத்தினதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தலைவனாய் இருக்க விரும்பினால் ஊழியம் செய்யணுமே ஒழிய ஊழியம் கொள்ளும்படி அதை செய் இதை செய் என்று சொல்லி மிரட்டுகிற அந்த ஒரு அதிகார தொனியை நான் உங்களுக்கு தரல அப்படின்னு சொல்லி கிட்ட அழைத்து அன்போடு கூட இயேசு கிறிஸ்து போதிக்கிறதை பார்க்கிறோம். ஏசாயாவும் 57 அதிகாரம் 15 வசனத்தில் சொல்லுகிறார், நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவருமாகிய மகத்துவம் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்கள் இடத்திலும் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா 66:2 பின்பகுதியில் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. அவ்வளோ பெரிய ஆண்டவராக இருந்தாலும் கூட சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 3:34 பின்பகுதியில் தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். லூக்கா 9:23 பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர அவன் விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். லூக்கா 18 அதிகாரம் 13-14 கூட பரிசேயன் ஆயக்காரனை குறித்த அந்த காரியத்தில் அங்கே பரிசேயன் தன்னை அத்தனையாய் பெரியவனாய் காட்டுகிறான். ஆயக்காரனோ தன்னுடைய கண்களை கூட வானத்துக்கு ஏறெடுக்க துணியாம பாவியாகிய என் மேலே கிருபையாய் இரும் என்று சொல்லி ஜெபித்தபடியினாலே ஆயக்காரனே பரிசுத்தவானாக்கப்பட்டு ஜெபம் கேட்கப்பட்டவனாக திரும்பி சென்றான் என்று பார்க்கிறோம். மனிதனினுடைய பொதுவான இயல்பான சிந்தனைக்கு இந்த போதனை முற்றிலும் எதிரானதாக இருக்கிற எல்லா மனுஷர்களும் மேன்மையை நாடுகிறார்கள், முதன்மையை நாடுகிறார்கள், முதன்மையான ஆசனங்களை நாடுகிறார்கள், மேன்மையான வரவேற்புகளை நாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வசனம் 4 பிள்ளையை போல தாழ்த்துகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான் என்று சொல்லி இங்கே இயேசு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். 6 வசனத்தில் அந்த தாழ்த்துகிற ஒரு மனிதன், ஒரு குழந்தையைப் போல மாற்றுகிற மனிதனை குறித்து அவனுக்கு உண்டாகிற ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் சொல்லுகிறார். இடரல் உண்டாக்குகிறவன், இந்த சிறியரில் யாராவது ஒருவனுக்கு இடரல் உண்டாக்கினால் அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி அவனை கடலில் அமிழ்த்துவது அது அவனுக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். ஒருவனுடைய பாதையில் ஒரு தடையை வைத்து அவனை கீழே விளை செய்கிற என்கிற அந்த கிரேக்க பதத்திலிருந்து இடரல் உண்டாக்குகிறவன் என்கிற வார்த்தையானது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிறிய குழந்தை பாதையில் நடந்து செல்லும்போது ஒரு கல்லை தூக்கி போட்டுட்டா அதுக்கு விலகி செல்ல தெரியாது, அதில் தடுக்கி விழுந்து அது தன்னுடைய முகத்தை உடைத்து கொள்ளக்கூடியதாக கூட இருக்கும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு குழந்தையின் முன்பாக இடரலை போட்டுவிட்டால் அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி அவனை கடலில் அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும் என்று ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். 10 வசனத்தில் சிறியரை அற்பமாய் எண்ணாதிருங்கள், அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அத்தனையாய் தூதர்களை கொண்டு தாழ்மையாய் தன்னை தாழ்த்தி ஒரு குழந்தையைப் போல மனம் திரும்பி வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிருபை அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார் என்கிற காரியத்தை ஒரு சின்ன குழந்தையை கொண்டு ஆண்டவர் அருமையான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்ததை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் உலக பிரகாரமாக வரக்கூடிய புகழ், பதவிகள், மேன்மைகள், அந்தஸ்துகள், மக்களால் புகழப்பட காரியங்கள் இவைகளை விரும்பி விடாதபடி கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று வேதம் சொல்லுகிறபடி அவரால் புகழப்படுகிறதற்கு இந்த உலகத்தில் எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் எதிர்பார்க்காதபடி அவருக்கென்று வாழ்கிறதற்கு பிரயாசப்படுவோம். பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்கிறதற்கு முயற்சிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
ஸ்தோத்திரமே. உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே.